இப்போ வந்து இந்த ட்ரை ரன்னரோடைய கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த ட்ரை ரன்னர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இது அதே மாதிரி தான். இந்த இதுக்கு எப்படி 2 ஃபேஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி இது 440 வோல்ட்டில் 2 ஃபேஸ் ஒர்க் ஆகுது. ரெட் ஃபேஸும் எல்லோ ஃபேஸும் இதில் கொடுத்தோமோ ஒர்க் ஆகும். இந்த இது வந்து எப்படி இது வந்து இது சென்ஸ் பண்ணுதுன்னா, நம்ம வந்து இந்த மோட்டருக்கு வந்து கொடுத்துக்கிற மோட்டருக்கு போகிற லைனில் வந்து 2 வந்து சிடி காயில் வைக்கணும். கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம சொல்லுவோம்ல, கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் 2 வச்சு அந்த இதில் வந்து எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குதோ அந்த ஆம்ஸை வந்து டிஜிட்டல் அவுட்டாக உள்ளே கொடுத்து அதை சென்ஸ் பண்ணி இந்த யூனிட்டை பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ சப்போஸ் வந்து நம்ம இது அதிக ஆம்ஸ் எடுத்துச்சுன்னு வச்சுங்களேன், ஏதாவது கீழே வந்து பம்பில் ஏதாவது அடைச்சிக்கிட்டு இல்லை சப்போஸ் ஏதாவது தண்ணி வரல இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையில் வந்து அதிக ஆம்ஸ் எடுத்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு சென்ஸ் பண்ணி நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இதை ட்ரிப் பண்ணி விட்ருவோம். அதே மாதிரி பண்ணி தண்ணி இல்லாத வெறும் மோட்டராக வந்துச்சுன்னா ஆம்ஸ் வந்து நம்மளுக்கு குறையும். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்களா ஒரு 13 ஆம்ஸ் எடுக்கும். ஸ்டார்டிங் கரண்ட் 13 ஆம்ஸ், ரன்னிங்கில் பார்த்திங்கன்னா 9 இல்லை 8 ஆம்ஸில் வந்து நிற்கும். அந்த இதே தண்ணி இல்லாத வெறுமனை ஒன்றுச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து 5 ஆம்ஸ் சொல்லி வந்துடும். அந்த இதை வந்து ஃபேஸ் பண்ணி தான் இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த நம்ம செட் பண்ணிவிடுவோம். இதை வந்து நம்ம வந்து உள்ளார என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து வெறும் 5 ஆம்ஸ் மோட்டருக்கு மட்டும் இல்லை, இது வந்து எத்தனை ஆம்ஸ் மோட்டருக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இவங்க வந்து உள்ளாரே நாமளே ஆம்ஸ் வந்து செட் பண்ணிக்கிற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாமளே உள்ளே போயிட்டு இது ஆம்ஸை வந்து செட் பண்ணணும். இது ஸ்டார்டிங் லெவலோ இது கம்மியில் ஹை எவ்வளோ லோ எவ்வளோன்னு சொல்லி செட் பண்ணி வச்சுட்டோமா. இப்போ சப்போஸ் வந்து ஒரு 5 ஹெச்பி மோட்ரு, சம்மர்சபிள் மோட்டர் 5 ஹெச்பி மோட்டர் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த மோட்டர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 13 எடுக்கும். அப்படியே ரன்னிங்கில் வந்துச்சுன்னா ரன்னிங் ஆனிச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து 8.5 வந்து நிற்கும். அந்த 8.5 வந்து நம்ம என்ன பண்ணால் 13 ஆம்ஸ் வந்து ஸ்டார்டிங் கரண்ட் வந்து ஹை வந்து 13 ஆம்ஸ் வச்சுக்கணும். அதே வந்து லோ பார்த்தீங்களா உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 ஆம்ஸில் வந்து 5 + 6 ஆம்ஸில் வந்து நிற்கும். தண்ணி இல்லாத வெறுமனை ஒன்றுச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 7.5 வந்து செட் பண்ணிட்டோமா. நம்மளுக்கு வந்து 7.5 வந்தோன்னா அடுத்த செகண்டே வந்து இந்த மோட்டரை வந்து ஆஃப் பண்ணி விட்டுரும். அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். இந்த டிவைஸ் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த டிவைஸ் வச்சோமா மோட்டருக்கு ஒரு நல்ல சேஃப்டியாக இருக்கும். நம்ம வந்து இப்போ வந்து காட்டில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இதுக்கு ஸ்டார்டர் ஒரு இடத்துல இருக்கும், நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிறவர் வந்து ஒரு இடத்துல இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே தண்ணி கட்டிகிட்டு இருக்கப்போ திடீர்னு வந்து தண்ணி தீர்ந்துடும். அங்கேருந்து அவங்க வந்து போடுறதுக்குள்ளே வந்து எப்படியும் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆயிரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காயில் போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த இதை வந்து சேஃப்டி பண்ணுறதுக்கோசரம் இந்த டிவைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய காஸ்ட்லாம் இருக்காது. மோட்டர் காயில் கட்டுறது, இந்த எடுத்துகிட்டு போகிறது, ஷிஃப்டிங் பண்ணுறது, இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப லோ காஸ்ட்டு தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வச்சுட்டிங்களா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து தண்ணி தீர்ந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மோட்டரை வந்து ஆஃப் பண்ணி விட்ருன்னு வச்சுங்களேன். இதை வந்து நம்ம எல்லாம் இது வந்து கனெக்ஷன் எப்படின்னா கனெக்ஷன் டீட்டெயில் சொல்கிறேன். இது பார்த்திங்களா 2 ஃபேஸ் கொடுத்தோம். இப்போ நாங்கள் வந்து சிங்கிள் ஃபேஸ் ப்ரிவென்டரும் வச்சு இது கொடுத்ததுனால என்ன பண்ணோன்னா, சிங்கிள் ஃபேஸ் ப்ரிவென்டரோட அவுட்டு ஸ்டார்டருக்கு நம்ம கொடுக்குற அவுட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து இதில் கொடுத்துட்டோம். நாங்கள் ஒரு டைரெக்டாக ஒரு எல்லோ ஃபேஸும் இந்த சிங்கிள் ப்ரிவென்ட்டில் ஏற்கனவே ரெட் ஃபேஸ் வந்துட்டு இருக்குல்ல, அந்த கண்ட்ரோலுக்கு வந்து நம்ம ரெட் ஃபேஸ் கொடுத்ததுனால அந்த ரெட் ஃபேஸ் வந்து இது கொடுத்தோன்னே என்னச்சுன்னா இந்த யூனிட் வந்து ஆன் ஆயிரும். சிங்கிள் ஃபேஸ் ப்ரிவென்டர் ஆன் ஆனால் தான் இந்த யூனிட்டே ஆன் ஆகும். இல்லைன்னா சிங்கிள் ஃபேஸ் ப்ரிவென்ட்டில் ஏதாவது இதில் வந்து ஃபேஸ் ஒன்று கம்மியாக வந்துச்சுன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்து இதே வந்து உனக்கு இது கொடுக்குற சப்ளைவே கட் ஆஃப் ஆகிறதுனால மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஓடாது. அப்புறமேட்டு இப்போ சிங்கிள் ஃபேஸ் ப்ரிவென்டர் கரெக்டாக இருக்குது, அது ஃபேஸ்லாம் ஃப்ரீக்வன்சிலாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இது ஆன் பண்ணி விடும். இது வந்து ஆன் பண்ணி விடுச்சுன்னா அடுத்த நிமிஷமே நம்மளுக்கு வந்து இது ஆன் ஆயிரும். இது ஆன் ஆனிச்சுன்னா இது வந்து இது மோட்டர் வந்து நம்ம டைரெக்ட் இதுதான் வந்து காமன் பாயிண்ட்டு. இது இந்த யூனிட்டில் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ஓவாக இருக்கும், இது வந்து என்சிஆர் 2 மாறிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை கொண்டு போயிட்டு நம்ம வந்து ஸ்டார்டருடைய 2 பாயிண்ட்லேயும் நம்ம கொடுத்துட்டோமா. எதுனா ஸ்டார்டருடைய ஸ்டார்டிங் இதில் க்ரீன் பட்டனில் வந்து 2ஐயும் வந்து இதை வந்து பேரலாக நம்ம கொடுத்துட்டோமா, ஆட்டோமேட்டிக் இதெல்லாம் சப்ளை போயிடும். ஆட்டோமேட்டிக் மோட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இதில் வந்து இந்த ஆம்ஸ் அதிகமாக எடுத்தாலும் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிரும், ஆம்ஸ் குறைஞ்சாலும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி போயிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு சைக்கிளிங் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா நம்ம வேணுங்கிற டைமில் வந்து ஆன் பண்ணிக்கிற மாதிரி, தேவையில்லாத டைமில் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இதில் வந்து டைமரும் கொடுத்துருக்காங்க. அந்த டைமரும் வந்து இது பண்ணிக்கலாம். இது ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஓவர் இருக்குல்ல, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஆக்சுவலாக முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் சேஞ்ச் ஓவர் உங்களுக்கு பார்த்தா தெரியும். அந்த சேஞ்ச் ஓவர் போடுறோம். அந்த சேஞ்ச் ஓவரில் என்ன பிரச்சனை வரும்னா வச்சுங்களேன், நம்ம வந்து இங்கே வந்து மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுறது, சேஞ்ச் ஓவர் வந்து க்ளோஸில் இருக்கும். மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுறது சில டைமில் வந்து 2 ஃபேஸ் வந்து கனெக்ட் ஆகிரும், ஒரு ஃபேஸ் வந்து லைட்டாக டச் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மோட்டர் ஆன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷம் வந்து ஆம்ஸ் எடுத்து அந்த இடத்துல ஸ்பார்க் ஆகி அடிக்கடி இந்த கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் எப்படியா இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த சேஞ்ச் ஓவர் கொண்டு போய்
எடுத்துகிட்டு போயிட்டு அந்த லிங்க்கை வந்து மாற்றிட்டு வர மாதிரி இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் இவங்களுக்கு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இவங்க தோட்டத்தில் வேலை தோட்டத்தில் இருக்கவங்க வந்து அதை வந்து பண்ணுறது பயங்கர அவங்களுக்கு பெரிய சிரமமாக இருந்துச்சு. அதுக்கோசரம் வந்து இப்போ வந்து 2 கான்ட்ராக்டரை வச்சு 25 ஆம்ஸ் 2 கான்ட்ராக்டரை வச்சு இது வந்து சேஞ்ச் ஓவராக வந்து நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னா 2 ஃபேஸும் வந்து 2 கான்ட்ராக்டில் இன்கமிங்கில் 2 ஃபேஸும் கொடுத்துட்டோம். 2 இதுக்கும் ஒன்று எடுத்து இது போர் மோட்டருக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டோம். ஒன்று எடுத்து இது கிணத்து மோட்டருடைய கனெக்ஷன்லாம் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 2 சுவிட்ச் வச்சுருக்கோம். இந்த இது ஒரு கான்ட்ராக்டர் ஆன் பண்ணுறதுக்கு இன்னொரு கான்ட்ராக்டர் ஆன் பண்ணுறதுக்கு 2க்கும் வந்து 2 சுவிட்ச் வச்சுருக்கேன். இந்த கான்ட்ராக்டர் அவுட் எடுத்து இந்த கான்ட்ராக்டர்லேருந்து நம்ம சப்போஸ் வந்து கான்ட்ராக்டர் கரெக்டாக கான்ட்ராக்ட் ஆகிக்கா இல்லையான்னு சொல்லிதுன்னா இங்கே வச்சு கனெக்ஷன் கொடுத்தா தான் நமக்கு தெரியும். அந்த கான்ட்ராக்டர் எடுத்து தான் இண்டிகேட்டர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கான்ட்ராக்டர் ஆனிச்சுன்னா ஒரு இண்டிகேட்டர் எரியும், இந்த கான்ட்ராக்டர் ஆனிச்சுன்னா இன்னொரு இண்டிகேட்டர் எரியும். இப்போ வந்து அவங்க சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா அவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். இண்டிகேட்டர் பார்த்தா ஓகே ஒரு கான்ட்ராக்ட் ஆன் ஆகிருக்கு, இன்னொரு கான்ட்ராக்ட் ஆன் ஆகிடுச்சு. இப்போ சேஞ்ச் ஓவரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவல் அந்த சேஞ்ச் ஓவரில் மெக்கானிசம் சேஞ்ச் ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆன் பண்ணுறப்ப அது டப்புன்னு அடிக்கும். சில டைமில் அந்த கான்ட்ராக்ட் போய் உட்காராது, சில டைமில் உட்காரும். பயங்கர பிரச்சனை இருந்துச்சு. அதில் ஸ்பார்க் நிறையா வரும். அந்த தொந்தரவுலாம் இப்போ இல்லாத இருக்கும். இந்த இதில் வச்சு இதை வந்து டிசைன் பண்ணியிருக்கேன்னு வச்சுங்களேன். ஸோ இதை வந்து உங்கள் மோட்டரோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த ரிலேவாக நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து இது எங்ககிட்ட அவைலபிலிட்டியாக இருந்ததுனால 25 ஆம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இன்கேஸை வந்து உங்கள் மோட்டர் வந்துட்டு இதை விட நான் அதிகமாக எடுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கான்ட்ராக்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுக்கிற 2 மோட்டருமே பார்த்தீங்கன்னா 5 HP மோட்டர். 2 மோட்டருமே வந்து 5 HP சம்பர்சபிள் மோட்டர் தான் வச்சுருக்காங்க. அதனால வந்து அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 ஆம்ஸ்க்கு மேலே தாண்டாது. அதுக்கோசம் வந்து நாங்கள் வந்து இங்கே வந்து 25 ஆம்ஸ் வந்து வச்சுருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு 7 ஆம்ஸ் 8 ஆம்ஸ் மோட்டர் 10 ஆம்ஸ் மோட்டர் இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு தக்கன வந்து நீங்கள் வந்து இந்த கான்ட்ராக்டர் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆம்ஸ் வந்து கூட்டி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டிங்களா நீங்கள் வந்து இப்போ வந்து எலக்ட்ரானிக் சேஞ்ச் ஓவர் வச்சிங்கன்னு வச்சிங்களேன், அது வந்து இங்கே வந்து கிணத்து மோட்டருக்கு வந்து இங்கே காட்டு சைட்லாம் வந்து நல்லா பாசிபிள் இல்லை. அடிக்கடி கம்ப்ளைண்ட் வரும், நிறைய பிரச்சனை இருக்குது. அதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து ரொம்ப காஸ்ட்டு கம்மியாக வரும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரே இதுக்குள்ளார வந்து எல்லாம் வச்சுக்கலாம் நம்மளே. அதனால் இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள். அதே மாதிரி நம்ம இந்த ஒயரிங்லாம் பண்ணுறப்ப இந்த மாதிரி வந்து பின் டைப் லெக்ஸ் அடித்து நம்ம பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டி ஸ்டாண்ட் ஒயர், இந்த ஒயர் பார்த்திங்கன்னா உள்ளார ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ண வச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்காக ஒயர் வந்து கட் ஆயிரும். இல்லை நம்ம வந்து உள்ளார ஏதாவது சர்வீஸபிள் டைமில் வந்து நம்ம கழட்டிட்டு பண்ணுறப்ப ஒரு கண்டக்டர் மட்டும் வெளியே இருந்து அடுத்த ஒயரில் ஸ்டார்ட் ஆகி, ஏன்னா ஃபேஸ் டு ஃபேஸிங் வருது, அடுத்த ஒயர் ஸ்டார்ட் ஆகி ஸ்பார்க் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொருக்கும் பின் டைப் லெக்ஸ் அடித்து பண்ணால் கொஞ்சம் இன்னும் சேஃப்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும், வேலையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பின்னாடி சர்வீஸபிளுக்கு டைம் நல்லாயிருக்கும். இது வந்து சேஃப்டியாகவும் இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் வராது இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காயிலெலாம் போடுறப்ப பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு டை பிடிச்சி ஒரு கேபிள் டை வச்சு அடிச்சிட்டிங்களா இந்த காயில் அந்தாண்ட நம்ம நேராக பண்ணுறப்ப காயில் கீழே அந்தாண்ட போகாது, கொஞ்சம் கரெக்டாக ஒர்க் ஆகும்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ முன்னாடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண மாரி இப்போ ஹோல் செட்டப் வந்து முடிஞ்சது. ஸோ இது ஜென்ரலான ஒரு எக்ஸ்பிளைன் சொல்லுவோம். முன்னாடி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த யூனிட்லேருந்து இதான் வந்து ட்ரைரன் ப்ரொடெக்டர். இதில் இருக்கிற சுவிட்சு தான் எடுத்துகிட்டு இங்கே நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக இங்கே வெளியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு டியூவல் மோடில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் எப்படின்னா ட்ரைரன்னு ஆஃப் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ப்ரெஸ் பண்ணோமா ட்ரைரன்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மோடில் இருக்கும் போது தான் இந்த யூனிட் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன ஆர்ம்ஸில் வந்து செட் பண்ணும் போது மோட்டர் வந்து ஆஃப் ஆகணும், எப்போ வோல்டேஜ் அதிகமான எப்போ ஆஃப் ஆகணும், இந்த செட்டிங்ஸோட ஹோல் கண்ட்ரோலும் வந்து இந்த சுவிட்சு வந்து இந்த பொசிஷனில் இருக்கும்போது மட்டும்தான் இது வேலை செய்யும். இதில் சென்டர் பொசிஷனை வச்சுட்டோமா ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த யூனிட் வந்து ஒர்க் ஆகாது. இதில் என்ன தேர்ட் ஆனில் வச்சுட்டோமா என்ன ஆகும்னா நம்ம மோட்டர் இந்த யூனிட் வந்து ஆனில் தான் இருக்கும், பட் ஆனால் எந்த ஃபங்க்ஷனாலிட்டியும் நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்ம்ஸ் வந்து ஒரு ஹை வோல்டேஜ் ஆர்ம்ஸ் எடுக்கும்போது இது ஆஃப் ஆகணும் அப்படி நம்ம இந்த செட்டிங்ஸ்லாம் முன்னாடி செட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அது எதுவுமே இதில் ஒர்க் ஆகுது. ஜென்ரலாக நம்ம ஸ்டார்டர் இங்கே ப்ரெஸ் பண்ணோன்னே இதை வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது எப்படின்னா இது யூனிட்டே இல்லாத எப்படி வேலை செய்யுமோ அந்த மோடில் இது ஒர்க் ஆகும். ஆனால் நம்ம ஜென்ரலாக எப்போ இதை வைக்கணும் அப்படின்னா இந்த மோடில் தான் வச்சுருக்கணும், இந்த ட்ரைரன் மோடில். ஓகே ரைட். ஸோ முன்னாடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இது இண்டிகேட்டரு, ஸோ இது வந்து சிங்கிள் பேசிங் ப்ரிவென்டரு, இது வந்து ட்ரைரன் யூனிட்டு. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஜென்ரலாக இது ஒரு சில பேர் நிறைய டவுட் இருக்கும், இந்த செட்டிங்ஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கு. ஸோ அதனோட சின்ன எக்ஸ்பிளனேஷன் தான் இது.
ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஆன் டிலே செட்டிங்கு, ஓப்பன் டைம் செட்டிங்கு, ட்ரிப் டிலேட் செட்டிங்ஸு, 3 ஃபேஸ் ஓவர்லோடிங் செட்டிங்கு, 3 ஃபேஸ் ட்ரை ரன் செட்டிங்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது ஒவ்வொன்று என்னன்னு பார்ப்போம். ஸோ ஆன் டிலே செட்டிங்ஸ் என்னென்னா, இப்போ எப்படி வந்து ஸ்டார்டர் ஆன் பண்ணோன்னே எத்தனை செகண்டில் உடனே ஆன் ஆகணும். இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணாலுமே இந்த டைம் டிலே பேஸ் பண்ணி தான் இது ஆன் ஆகும். அதுக்கான செட்டிங்ஸ் தான் வந்து இந்த ஓடி ஆன் டிலே செட்டிங்ஸ். இந்த நெக்ஸ்ட் வந்து ஆர் டு ஓப்பன் டைம் செட்டிங்ஸ் வந்து நீங்கள் விட்டுருங்க. ஏன் இதை விட சொல்கிறேன் அப்படின்னா, இது எப்போ அப்படின்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா R2ன்னு இருக்கும். இதுலேருந்து ஒரு ஒயரை எடுத்துகிட்டு தான் இந்த நம்ம வந்து ஸ்டார்டரோட ஆன் ஸ்விட்சில் கொடுத்துருப்போம். பட் இது கொடுக்கும்போது என்னென்னா, இதுக்கு ஹோல் ப்ராசஸ் வந்துமே ஆட்டோமேட்டிக்கில் இருக்கும். இப்போது எப்படின்னா, இப்போ ஒரு 2 மணி நேரம் மோட்டர் வந்து ஆனில் இருக்கணும், 2 மணி நேரம் ஆஃபில் இருக்கும் அப்படின்னு அந்த மோடில் வந்து இது ஒர்க் ஆகும்னா இந்த செட்டிங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது தேவையில்லை நமக்கு. மோஸ்ட்லி வந்து இந்த செட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா, மோட்டரோட ஆர்ம்ஸ் வந்து ரேட்டிங் வந்து அதிகமாக இருக்கும் போது நம்ம கட் ஆஃப்னா போகணும். இந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு இது ஒர்க் ஆனால் போதும். ஃபுல் ஆட்டோமேட்டிக்னா நமக்கு வந்து ஒர்க் ஆகாமல் இருக்காது. பட் அது நீடட் இல்லை. நம்ம ஒரு சில இதில் வந்து மேனுவலாக வச்சுருக்கிறது ரொம்ப இன்னும் நல்லா நமக்கு சேஃப்டி. ஓகே, த நெக்ஸ்ட் செட்டிங் வந்து என்னன்னா ட்ரிப் டிலே செட்டிங்ஸ். இது என்னன்னா, இப்போ ஆர்ம்ஸ் வந்து ஒரு ஜென்ரலான இந்த 5 HP மோட்டார் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், 9 ஆர்ம்ஸ் எடுக்குது. இன்கேஸ் இது வந்து தண்ணி அளவு வந்து கிணத்துல கம்மி ஆகிட்டு 2 ஆகும்போது என்ன ஆகும்னா ஆர்ம்ஸ் ரேட்டிங் வந்து குறையும். ஃபார் எக்ஸாம்பிள் 9 ஆர்ம்ஸ்லேருந்து 7.5 இல்லை 6 ஆர்ம்ஸ் வரும். அந்த ஆர்ம்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரிப் ஆகணும். பட் அந்த ட்ரிப் ஆகிற எவ்வளோ நேரத்தில் வந்து ட்ரிப் ஆகணும் அப்படின்றது தான் வந்து ட்ரிப் டிலே செட்டிங்ஸு. 3 செகண்ட்லேருந்து 20 செகண்ட் வரைக்கும் கொடுத்துருக்கலாம். இப்போ நம்ம வந்து 3 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அதே போல் தான் 3 ஃபேஸ் ஓவர்லோட் செட்டிங்ஸ் 3 to 50 ஆர்ம்ஸ் இருக்குது. இது ஜென்ரலாக இப்போ டிஃபால்ட் 14 ஆர்ம்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதே கூட விட்டுலாம். அதாவது எப்படின்னா, மோட்டர் வந்துட்டு இதில் ஓடும் போது எத்தனை ஆர்ம்ஸ் எடுக்குதுன்னு. இப்போ நம்ம இந்த 5 HP மோட்டர் பார்த்தீங்கன்னா 10 ஆர்ம்ஸ் இருக்கும். நீங்கள் 10 ஆர்ம்ஸ் இல்லைன்னா 13 ஆர்ம்ஸ் வச்சுட்டா ஓகே. த நெக்ஸ்ட் வந்து 3 ஃபேஸ் ட்ரை ரன் செட்டிங்ஸ். இது வந்து என்னென்னா, மோட்டர் வந்துட்டு எப்போ ஆஃப் ஆகணும். இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா முன்னாடி 9 ஆர்ம்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும் எப்போ மோட்டர் ரன்னிங்கில் இருக்கும் போது. இப்போது இன்கேஸ் வந்து 7.5 எடுக்குதுன்னா தண்ணி கண்டிப்பாக வந்து அங்கே குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதனால மோட்டரோட இது வந்துட்டு கம்மியாகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து இந்த D3 செட்டிங்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து நீங்கள் என்ன ஆர்ம்ஸ் செட் பண்ணுறீங்களோ கரெக்டாக அந்த ஆர்ம்ஸ் வந்தோடனே இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இப்போ நம்ம மோட்டருக்கு வந்து 7.5 வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ 7.5 வந்த உடனே இது ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆகிடும். ரைட், த ரெஸ்ட் ஆஃப் செட்டிங்ஸ் வந்துட்டு ஓட்டு ஆல் ஃபேஸ் ஓவர்லோடிங் செட்டிங்கு, ட்ரை ரன் செட்டிங்ஸு இதெல்லாம் பை டிஃபால்ட்லேயே விட்டுருங்க. அடுத்தது LV லோ வோல்டேஜ் கட் செட்டிங் வந்து இப்போ நம்ம வந்து 370 இருந்தாவே போதும், நமக்கு வந்து மோட்டர் வந்து ஓடும். அதை தாண்டி 300 இல்லை 290 இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அதனோட வோல்டேஜ் வந்து செட் பண்ணிட்டோங்க அப்படின்னா அந்த வோல்டேஜ் வரும்போது நம்ம இந்த ப்ரிவென்டர் வந்து ட்ரிப் பண்ணிவிடும். ஸோ இதுதான் வந்து ஹோல் ப்ராசஸ்ஸு. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த யூனிட்டை வந்து ஆன் பண்ணி ஒரு டெமோ கொடுப்போம். ஓகே, ஸோ இப்போ முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு சேஞ்ச் ஓவர் முன்னாடி நம்ம நார்மலாக இருக்கிற சேஞ்ச் ஓவர் ரிமூவ் பண்ணிவிட்டு ரிலே யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரிலே பார்த்தீங்கன்னா 25 ஆம்ஸ் கெப்பாசிட்டி இருக்கிற ரிலேஸ் இது 2 ரிலே வச்சு ஒவ்வொரு மோட்டருக்கும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரிலேயில் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் கொடுத்துக்கலாம். நார்மலாக சிங்கிள் ஃபேஸ் கொடுக்குற மாதிரி இல்லை, நம்ம கன்வீனியன்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த ரிலே பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் கொடுத்துக்கலாம். ரைட், ஸோ ஒரு சுவிட்ச் வந்து கிணறு மோட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, இன்னொரு சுவிட்ச் வந்துட்டு போர்வெல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அதோட ரெஸ்பெக்டிவ் இண்டிகேட்டர் தான் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். கிணறு மோட்டர் ஸ்டார்ட் ஆகிட்ட இந்த சுவிட்ச் ஆன் பண்ணோமா இதனோட இண்டிகேட்டர் இங்கே எரியும். போர்வெல் ஸ்டார்ட் பண்ணோமா அதனோட இண்டிகேட்டர் இங்கே எரியும். ரைட், ஸோ இப்போ இந்த யூனிட் வந்து நம்ம ட்ரை ரன்ல வச்சுருக்கோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் காட்டுது 382 இருக்குது வோல்டேஜ். நம்ம இன்னும் ஸ்டார்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணல. ஸோ ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னே இதில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்துட்டு கிட்டத்தட்ட 13 ஆம்ஸ் பக்கமாக எடுக்குது. அப்புறம் மோட்டர் ரன்னிங்கில் வந்த பிறகு 9 ஆம்ஸ் பக்கமாக எடுக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ இதுதான் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய ஆம்ஸோட வேல்யூ, நம்ம மோட்டர் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கிற ஆம்ஸ் வேல்யூ. ஸோ இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து 13 ஆம்ஸ் இருக்குது மேக்ஸிமம் லெவல். அது எப்போ 13க்கு மேலே போகுதோ அப்போ வந்து ட்ரிப் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ 3 ஃபேஸ் சப்ளை இருக்குது, அதனோட இண்டிகேஷன் தான் 3 ஃபேஸ்ன்னு இங்கே காட்டுது நமக்கு.
ரைட். ஸோ இப்போ அடுத்து என்னென்னா, இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ஆஃப் பண்ண செட்டிங்ஸ் எல்லாமே இப்போ 8.9ங்கிறது இந்த மோட்டார் இப்போ ஓடிட்டு இருக்கும்போது இதனுடைய காட்டுற ஆர்ம்ஸ் இது. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஹோல் ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பிறகு இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஆக்சுவலி இப்போ எங்கள் காட்டில் வந்துட்டு நெல் நட்டுருக்கோம். இப்போ அந்த அதுக்காக வந்துட்டு உழவு ஓட்டிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் தண்ணி நிறையா தேவைப்பட்டது. அப்போது கிணத்துல இருந்த ஆல்மோஸ்ட் ஒரு 12 அடி இருந்தது, எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம். இந்த ட்ரை ஆன உடனே கீழே இருக்கிற மோட்ரு வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சிது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெரியும், மோட்ரு வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ இது போனோன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சுன்னா இந்த ஆர்ம்ஸ் ரேட்டிங் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ 9 ஆர்ம்ஸ் எடுக்கிற இந்த மோட்ரு வந்துட்டு 7.5. ஸோ அப்போ அந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக அது வந்து ட்ரிப் ஆகணும் ஆஸ் பர். ஸோ இப்போ பார்த்தாங்கன்னா நமக்கு வந்து வோல்டேஜ் 380 கன்சியூம் ஆகிட்டுருக்கு. ஸோ வித்தின் ஃபியூ மினிட்ஸில் வந்துட்டு இந்த ஆம்ஸ் ரேட்டிங் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டார்டர் வந்து ட்ரிப் ஆகணும், மோட்டர் வந்து ஸ்டாப் ஆகணும். பக்கா சரியாச்சா? மோட்டர் ஆஃப் ரைட், ஓகே, அவ்வளோதான். தைரியமாக வந்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ம்ஸ் ரேட் வந்து குறைஞ்சதுனால இங்கே வந்து நம்ம வந்து ட்ரிப் ஆகிடுச்சு. ட்ரிப் ஆனோடனே எந்த மோட்னால ட்ரிப் ஆனது அப்படின்னு சொல்லி காட்டிடும். இப்போ T3 இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் ட்ரைரன் செட்டிங் நம்ம முன்னாடி செட் பண்ணிங்களா 7.5 ஆர்ம்ஸுக்கு அந்த ரேஞ்சு வரும்போது இது ஆஃப் ஆகிடுச்சு. ரெண்டாவது இதுலேயே பார்த்தீங்கன்னா என்டர் ப்ரெஸ் அப்படின்றத வந்து இபி அப்படின்னு சொல்லுது. அதை ப்ரெஸ் பண்ணால் தான் நெக்ஸ்ட் வந்து நம்ம மோட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது இது வந்து ஒர்க் ஆகும்.